10 மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல, நாங்க ஒப்புதல் கொடுக்கிறோம், உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுக்குது சிறப்பு அதிகாரத்தின்படி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த 10 மசோதாக்கள் என்னென்ன சார்? அதாவது சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலை திருத்த மசோதா, அதே மாதிரி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, தமிழ்நாடு அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, தமிழ்நாடு தமிழ் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, அண்ணா பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, தமிழ்நாட்டில் புதிதா சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா தான் இந்த 10 மசோதாவும். அதே மாதிரி இது கூட வந்து சில மசோதாக்களுக்கு துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதிலாக அரசே நியமிக்க கோரப்பட்டது ஒரு மசோதா இருக்கு. அதோட தரவுகள் என்றது வந்து அந்த தீர்ப்பு முழுசா படிச்சுட்டு நாங்க திரும்ப அப்டேட் பண்றோம். இந்த 10 மசோதாவும் உச்சநீதிமன்றமும் இன்றைக்கு வந்து நடைமுறைப்படுத்த, அதாவது அவங்க ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆளுநரோட ஒப்புதல் நமக்கு தேவையில்ல. ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்கல்ல, அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனதும் செல்லாதுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்புன்றது இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி.